ஸோ ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய நாள் என்னோட பிறந்த நாள். ஸோ நாங்கள் என்னோட பிறந்தநாள் ஸ்பெஷலாக எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, மதுரை பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டிக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த மதுரை வாடிப்பட்டியில் நாங்கள் போன இடம் வந்துட்டு மாதா கோயில். ஸோ அந்த மாதா கோயிலுக்கு அடுத்து திருமலை நாயக்கர் மஹால் போனோம். அந்தந்த இடத்துலலாம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கு, தொட்டு விட்டு போயிருங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டியோட ட்ராவலிங்காக தான் இருக்கும். ஸோ ட்ராவலிங் போயிட்டு இருக்கும்போது எந்தெந்த இயற்கை காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுருக்கு. அற்புதமான நதிகள், மலைகள், மரங்கள், செடிகள். ஸோ அதிகமாக பார்த்தோம் நம்ம அந்த இடத்துல. ஸோ இப்போ ஒரு வழியாக நம்ம வந்துட்டு எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதா கோயில் வந்துட்டோம். இதுதான் மாதா கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்போ எல்லாருமே அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ மாதா கோயிலோட என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே இயேசுநாதர் சிலையோட செம்மையாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்த உடனே பார்த்தா இயேசுநாதருக்கு கீழே ஒரு அருவி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு வாட்டர் சொல்ல. ஸோ இந்த இடம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து பல வேலைகள் பண்ணி ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ காலையிலேருந்து சாப்பிடாததுனால சாப்பிட வந்துச்சு. ஸோ பர்த்டே ஸ்பெஷல் அப்படின்னு நமக்கு வீட்டில் என்ன தந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு லெமன் சாதத்தை தந்து ஏமாத்தாங்க. ப்ளஸ் பருப்போடையெல்லாம் தந்தாங்க. ஆனால் நமக்கு பிடிக்காது அப்படின்ற காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கேமராவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சதுக்கு லாஸ்ட்டாக என்னோடய ஃபேஸையும் காமிச்சு முடிச்சிட்டேன். தென் அதுக்குள்ளேயே உலகத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே ஒரு அருவி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அருவி பார்க்க செம்மையாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் காணிக்க போகலாம்னா ஸோ பர்த்டே அப்படின்னு ஒன்னே எல்லாருமே நம்ம திடீர்னு ட்ரீட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களை எப்படியே தள்ளி விடணும்ல, அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பைசா கூட இல்லை. நீ தான் ட்ரீட் தர மத்தியானத்துக்கு. ஆமா, பரவாயில்லை, ட்ரீட் வேணும்ல. அவ்வளவுதான், கிளம்பியாச்சு. ஒரு மேரே ட்ரீட் தான் பாப்பா. கோயிலுக்கு வந்தது. கோயிலுக்கு வந்து லெமன் சோறு தான். லெமன் சோறு தான் ட்ரீட். ஹோட்டல்ல சாப்பிடணும். அது மத்தியானம் ஹோட்டல்ல சாப்பிடணும். மத்தியானம் ஹோட்டல்ல சாப்பிடணும். இது வந்து மாதா கோயிலோட என்ட்ரன்ஸ். இயேசு சிலையோட முன்னாடி ஒரு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல கிளம்பியாச்சு. அதுக்கு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்ற சத்தியம் எனக்கு தெரியாது. சரிம்மா, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து சாப்பிட போறோம். சாப்பிடுறதுக்காக மட்டும் வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் போய்கிட்டு இருக்கோம். வாடிப்பட்டி மாதா கோயில் போயிட்டு வந்துட்டோம். மாதா கோயில் போயிட்டு வந்தோம். சரி, மாதா கோயில் போனோம். மாதாவை பார்க்கவே இல்லை, பிதாவை தான் பார்த்தேன். மாதா பிதா எல்லாம் ஒண்ணுதான். மாதா வேற மாதா வேற மாதானா அம்மா பிதானா மாதா. என்னது? மாதானா அம்மா பிதானா அம்மா. கரெக்ட், நான் பிதா தான் பார்த்தேன், இயேசுநாதரை தான் பார்த்தேன். மாதா எங்க? பிதா இயேசுநாதர் கிடையாதா? மாதா வந்து மாதா இயேசுநாதர் அப்பா. அப்பா குஷ்பு சுந்தர்சியோட வைஃப். சரியா? சரி, ரைட்டு. சரி, வீடு கட் பண்ணிடுவோம். 5 ரூபா ஐஸா? 5 ரூபா ஐஸ்லாம் வேணாம். வாங்கினா 50,000 ரூபாய் வாங்க. 50,000 ரூபாய் எனக்கு வேணும். சரி, இப்போ வந்துட்டு ஒரு கேள்வி. அது வந்து நாங்கள் வந்து இன்னும் வச்சுப்போம். எங்களுக்கு அறிவு இருக்கா? இல்லை. அது இல்லாதனால நாங்கள் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நான் கேமரா ஃப்ரண்ட் கேமரா வைக்கல. நீங்கள் இப்போ கேட்காது. This is Pandian Stores, Elite Fancy Collections. கவரிங் நகைகள், வளையல், தோடு, கிஃப்ட் பொருட்கள், டாய்ஸ், ஹேண்ட்பேக் அப்படின்னு எல்லாமே கிடைக்குது. அழகு சாதன பொருட்கள். ஓகே, ஏதாவது செஞ்சு வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் போல. ஸோ நான் இப்போ செஞ்சு வாங்க போகிறேன். இப்போ எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். எனக்கு வெண்ணிலா. ஓகே, வெண்ணிலா இந்த பக்கம் தான் நல்லா தெரியுது. வெண்ணிலா நீன் எடுத்துருக்க காட்டு. நண்பா, நீன் எடுத்துருக்க காட்டு. என்னது அது? ரெட் வெல்வெட். ஆனால் பிங்க் கலர்ல இருக்குது. அதே இந்த ஐஸ்கிரீம் காட்டுறது கட்டாம இருக்கலாம். வெண்ணிலா, சாக்லேட்டு. அடுத்து ரைட், பெரியவங்க ஐஸ்கிரீம் எதுவுமே காட்டுற மாதிரி இல்லை, நமக்கு அது தேவையில்லை. ஸோ நம்ம வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
பிறந்த நாள் அதுவுமா கேக் வெட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாடிப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போய் நின்று ஒரு இடத்துல வச்சு கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். மாத்துக்கிட்டுல எடுத்துட்டு இருக்காங்க. ஓபன் பண்ண நீயே ஓபன் Under the boughs where the shadows play, the wind hums songs at the break of day, whispering pines, secrets untold, carrying tales of wonderful. கேக் வாங்கினாங்க, கத்தி வாங்கினாங்க, கேண்டில் வாங்கினாங்க, கொளுத்துறதுக்கு தீப்பெட்டி வாங்கலை. அது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அப்போ தோணுச்சு. அவனுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நபர் காட்டக்கூடாது சரியா? எனக்கு கொடுடா. ஸோ நாங்கள் எல்லாருமே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி முடிச்சதுக்கு அடுத்து திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்ற ஒரு இடத்துக்காக போனோம். ஸோ அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் டாக்டர் டைனோ.